ஆகியவற்றில் ஆழ்ந்த பயிற்சி பெற்றுள்ளார். பணி: தெலங்கானாவின் பசரா ஞான சரஸ்வதி தேவஸ்தானத்தில் வேத ஆசானாக பணியாற்றினார். காஞ்சி மடத்துடன் தொடர்பு: 2024இல் பசரா கோயிலில் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சுவாமிகள் அவரை சந்தித்து காஞ்சி மடத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சமஸ்கிருதம், சாஸ்திரங்கள், தர்ம சாஸ்திரங்கள் ஆகியவற்றில் பயிற்சி பெற்றார். தமிழ் மொழியில் நன்றாக பேசக்கூடியவர். உத்தராதிகாரி நியமனம் 2025 ஏப்ரல் 30 அக்ஷய திருதியை நாளில் காஞ்சிபுரத்தில் சந்நியாச தீட்சை அளிக்கப்பட உள்ளது. வயது 26. சிறப்பு: ஜகத்குரு ஆதி சங்கரரின் 2534வது ஜயந்தியுடன் இணைந்து நடைபெறும் பீடாரோகணத்தின் முக்கியத்துவம். ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சிறுவயதிலேயே வேதங்கள், உபநிடதங்கள், தர்ம சாஸ்திரங்கள் ஆகியவற்றில் ஆழ்ந்த அறிவை பெற்றவர். அவரது தந்தை ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி ஒரு வேத பண்டிதராக இருந்தார். 13வது வயதில் காஞ்சி மடத்தில் சேர்ந்தார். அதன்பின் 35 ஆண்டுகள் ஜூனியர் பீடாதிபதியாக இருந்தார். அவரது குரு ஸ்ரீ ஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரை தனது உத்தராதிகாரியாக தேர்ந்தெடுத்தார். காஞ்சி காமகோடி பீடத்தில் மடாதிபதி தனது வாரிசை தேர்வு செய்வது பரம்பரையாகும். ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சுவாமிகள் ஸ்ரீ ஜயேந்திர சுவாமிகளால் 1093இல் சந்நியாசம் அளிக்கப்பட்டு 2018இல் 70வது மடாதிபதியாக பதவியேற்றார். இப்போது 71வது உத்தராதிகாரியாக நியமனம் பற்றிய